அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கு முறவலுக்கும் முறைவனுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தி சமான் சுபிச்சும் கிருபையும் வென்றடும் நிறைவேறட்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் இந்தியா டூர் போகிறேன். நீங்கள் எபிசோடு இதுதான் முதலாவது எபிசோட் இந்தியா டூர் போகிறது. நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து வெளியாகிட்டு நாங்கள் தாத்தான் என்னடா நான் எங்களோட பைலட், அதோட எங்களோட ஆஷிக், அதோட எங்களோட உஸ்மான், நாங்கள் 4 பேர் தான் போகிறது. இது இவங்க என்னை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அப்படி அவன் போகிறதுக்கு வார ஹேஷ்டேக் ட்ராவலர். அவர் பைலட் அல்ல, அவர் ஹேஷ்டேக் ட்ராவலர். அவரோட சேனலை மீது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டுக்கு எங்கள்கிட்ட சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ரைட், இப்போ நாங்கள் இந்தியா டூர் போகிறேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் 3 மாதம் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 மாதம் ஓல் இந்தியா டூர் போகிறது. 3 மாதம் விசாவில் போகிறேன். எத்தனை நாள் அங்கே நிச்சயம்னு சொல்லி தெரியா, நீங்கள் எபிசோடில் ஒவ்வொன்றா பார்ப்பீங்க எவ்வளோ நாள் இருச்சு அப்படின்னு சொல்லி. அதை இப்போ நாங்கள் வெளியாகிட்டேன். இங்கே 11 மணிக்கு பேருவலை மண்ணிலிருந்து இப்போ நாங்கள் வெளியாகி போய்த்து கொண்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்தியன் கரன்சி கொஞ்சம் மாற்றணும். இந்தியன் கரன்சியை மாற்றி கொண்டு அப்படி போகிறதாயிருச்சு. இப்போ போகிற வழியில் நாங்கள் ஜும்மாவை தொழுகணும். ஜும்மாவை தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் 11 மணி 12 மணி அடே ஊட 11 மணிடா 12 மணி எங்கேயும் முடிச்சிருமே ரைட். கொழும்பில் வைத்து நாங்கள் ஜும்மா தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் கொழும்புலேருந்து அப்படியே வெளியாகி எங்களோட பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ளணும் ஏர்போர்ட்டில். இப்போ நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நான் இந்தியாவில் இருக்க ஃபுட்டு, அதோட இந்தியாவோட கல்ச்சர், அதோட இந்தியாவோட ட்ராவல் பிளேசஸ், ஃபேமஸ் பிளேசஸ் அப்படி எல்லாத்தையுமே பார்த்து அதை உங்களுக்கு காட்டி அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு போகிறது. இந்த இந்தியா போகிறதுக்காக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஓவராலாக ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே நாங்கள் நடந்து வந்த நேரம் எங்களுக்கு நிறைய கிஃப்ட் தந்துருந்தேன். அதில் முக்கியமாக எங்களோட ஷிலாஃபத்தில் இருந்து நிம்ஷாத் ப்ரோ வாங்க எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்த த ஃப்ளேயர் அப்படின்ட்டு சொல்லி அவங்களோட ட்ராவல்ஸால் எங்களுக்கு இந்தியா டூர் உண்டு அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அந்த கிஃப்ட்டை பிரயோஜனப்படுத்திய விதமாக தான் நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து இந்த இந்தியா டூர் போகிறது. எங்களோட டாக்குமெண்ட்ஸ், விசா, பாஸ்போர்ட் எல்லாமே அவங்களோட கையில். அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்களே எடுத்து அவங்களே பார்த்து கேட்டு எல்லா வேலையுமே அவங்களே செஞ்சு இப்போ அவங்களே எங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தந்துட்டு போகிறதாகத்தான். ஏன்னா நான் இங்கேருந்து போகல, நான் கொழும்பு போகவும் இல்லை, நான் ஷிலாஃபத்துக்கு போகவும் இல்லை. கொழும்புக்கு ஒரே ஒரு முறை நான் என்னோடய பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியதுக்காக நாங்கள் போய் கொழும்பில் போய் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு வந்து அதோட அடுத்த வேலை எல்லாத்தையுமே அவங்க தான் செஞ்சு தந்தது. அவங்க செஞ்சு தந்து இப்போ எங்களுக்கு அதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஏர்போர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணி அப்படின்னு சொல்லி ஜெல்லரிச்சு இன்ஷா அல்லாஹ் அதுக்காக தான் நாங்கள் வைத்து கொண்டு இருந்தது. அதோட தொடர்ந்து எங்கள்கிட்ட இந்த பயணத்தில் தார இணைஞ்சிருச்சு இணைய அனுசரணைகள் தாரண்டு சொல்லி எல்லாத்தையும் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க. இந்த இதில் முக்கியமாக இந்தியா போகிற இந்தியாவோட மெயின் அங்கே இருக்கிற ஃபுட்டு, அதோட இந்தியாவோட கல்ச்சர், அதோட இந்தியாவில் இருக்க ஃபேமஸ் பிளேசஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு போகிற ஒருத்தர்கிட்ட லைஃபு எப்படி இருச்சு அப்படின்றதையும் நான் இந்தியா பயணம் எப்படி இருக்க போகிறேன்றதையும் தான் நீங்கள் எங்களோட இந்த ஷோமி த வியூ யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்க போகிற ரீசன் எந்த சேனலா ஐ எம் ஷோமி, திஸ் இஸ் அ ஷோமி த வியூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் ஷோமி த வியூ யூடியூப் சேனல். நேற்று உங்களோட ஆஃபீஸ் நம்பருக்கு நாவலப்பேட்டையிலேருந்து கேளு சலாம் சொல்லி மெசேஜ் பண்ணி நாவலப்பேட்டையிலேருந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, எங்களோட சஹா உண்டு, சலாம் செல்லிருந்தான். அவங்களுக்கும் வாலிம் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து இன்னொரு விஷயம், நாங்கள் இப்போ இந்த பயணம் முடிஞ்சு இப்போ 3 மந்த், இந்த 3 மந்த்தாக நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப்பில் வந்த எல்லா மெசேஜுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணி கொண்டு எப்படி சொன்னால் எங்களோட ஆஃபீஸ் நம்பருக்கு வந்த எல்லா விஷஸ், எல்லா சலாமுக்கும் இப்போ தான் நாங்கள் ரிப்ளை பண்ணி கொண்டு. இப்போ என்ன சொன்னடா, இப்போ இந்த பயணம் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கிடைச்ச நேரங்களை நான் அதுக்காக ஒதுக்கி அதுக்கான ரிப்ளைகளை பண்ணி கொண்டு தான் இருந்துச்சு. அந்த பண்ணி கொண்டு இருந்துச்சு, இப்போ வரான்னு பண்ணி கொண்டு இருந்துச்சு. இன்னும் பேலன்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு 3000 செட்டுக்கு மேலே இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஒவ்வொன்றா பேலன்ஸ் பண்ணி போகிறோம். நிறைய பேர் சொல்லியே எங்கள்கிட்ட மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, நீங்கள் ரிப்ளை இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பண்ணினா எல்லாம் செட்டில் அப்படியே கீழே போகிறேன். புதுசாக வாரது தான் மேலுக்கு நிற்கிது. நாங்கள் இருந்தாலும் பின்னுக்கு இருந்தே நாங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிக்கணும் வாரேன். அது ரிப்ளை பண்ணப்பட்டவங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ரிப்ளை பண்ணிக்கணும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்கள்கிட்ட இந்த இந்தியா டூரோட இணைஞ்சிருங்கோ, எங்கள்கிட்ட இந்த பயணத்தோடு இணைஞ்சிருங்கோ. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்களால் முடியுமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளோம்னு சொல்லி நாங்கள் நினச்சேன். வீடியோ வைத்து வச்சுட்டா வயலில்
மீன் ஜாய் எங்கள்கிட்ட இன்னும் காரு ஃபைரஸ் முடிச்சாலா ஃபைரஸ் பேசிக்கணும் அடே ஃபோட்டோ நான் பார்த்தேடா இப்போ ஃபோட்டோ அடிச்சு ஸ்டேட்டஸ் ஒன்று ஓட்டினரா ஃபைரஸ் இதுதான் மணியா பார்க்காரு இதை கேட்டது தெரியுமா நாங்கள் லேசி கணக்கு எடுத்தேன் 80 அடிச்சலாக்கிச்சு நாங்கள் 80 அடிச்சா 80 லட்சம் அடிச்சேடா 80 அல்ல 120 மட்டும் அடிச்சு அஸ்மதி பத்தி அனுப்பி நான் 10 மணத்துல ஹோப் நான் பெட்டர் திக்கு அவர் எடுக்க போனேன் 86 அடிச்சு 86 அடிச்சு 86 இல்ல 86 நான் 3 லாக் அதுக்கு நான் போய் அடிச்ச 3 6 இவன் வச்சு கொண்டு 3 6 5 பால் கடஞ்ச 8 பால் முத்த தார நீ நான் அடிச்சவே இல்லடா அப்ப 3 6 எங்காலே பட்டேன் 3 நீ அடிச்சவே இல்லை மறு 3 6 எங்காலே நான் 3 ஷாட் அடிச்சிட்டு நான் இல்ல போன அஸ்மத்தை கூப்பிட்டு எடுத்துட்டு நான் 3 அடிச்சதுக்கு அஸ்மத்தை அடிச்சுக்கினே அப்பால் தாண்டா லாஸ்ட் 3 அப்பால் 3 போலே 3 விக்கெட் அப்பால் அடிச்சு அதுக்கு போற அப்பால் வந்து 3 போலே நான் அடிச்சிட்டு அப்பால் தாண்ட பைட்டா என்ன நடக்குதா ரியாம மிச்சே ரியாம வச்சு டாம்பாரது நான் இந்த இஷ்டம் அப்பால் அடிச்சேடா அப்பா அப்பா எம்பை நெல்லை அடிச்சே அப்பா அப்பால் அட்டி அப்பால் பெட்ட பறஞ்சு அட்டி அடே இந்தியா நான் மோடலாக்க நாடி இஷ்டம் பத்தி சொல்லல நாடி பாஞ்சு எடுத்த ஹெச் அடி இதெல்லாம் பேசணும்டா நீ ரியாம் ஏத்தி எப்படி தெரியுமா கேளு நாங்க எச்சோன்னு ஒத்தினேன் சரியா எனக்கே சோறு இல்ல யாவா சரியா எனக்கே சோறு இல்ல ஹெச் பொத்தி அப்ப பின்னால் ஓடி போய்தான் அப்ப திரும்பி ஓடி போய்தான் பொத்தினு ரியாம் வந்து இல்லையே அடே கிரிக்கெட் விளையாடி எங்களுக்கே அந்த மாதிரி பொத்துடா அரா அது வேற ரியாமா ஓ ரியாம் வந்து இல்லையே அடே கிரிக்கெட் நாங்க செல்லிடா நாங்க प्रैक्टिस लीजिएगा प्रैक्टिस लीजिए पुलिस மஹேலடா या प्रैक्टिस लीजिए எங்களுக்கு அந்த கேட்ச் பொத்தேலடா நீ பொத்தினேடா நான் வினி தலைய தெரிஞ்சுகொண்டு ஆமா புடிச்சி அவன் இவருக்கு இவரே தொட்டு விடு தெரியுமா சௌமி ஜே இல்ல விளையாடுறதுக்கு ஆற தைரியம் அப்படி ஜெல்லாக்கி இவரு ஜூனாயில அவன் சொல்லி அப்படித்தான் ரியாம் அவன் மட்டுமல்ல இது ஆள வரைக்கும் எல்லாரும் பார்த்தான் சொல்லியே கப்பாக்கியே சாவா இல்லையே இந்தியா போற அப்பாக்கின்னு விலை கொண்டு அப்பாயி எந்த செய்ய அப்பாயமே நடிச்சியே எல்லாம் நடிச்சு நான் அப்பாயமே நடிச்சேன் மாடாக்கி நினைச்சாவ மாடே இன்னொரு சீஞ்சலவா நான் ட்ராயிங் அடி இப்ப ட்ராயிங் ஒன்று கொடுக்க போறேன் இவரமா பேசினேன் ஆசிக்க வரானிச்சு ஆசிக்கு சர்ப்ரைஸ் ஆசிக் புள்ளையாரு எக்ஸ்ட்ரா நடிச்சலாம் காட்டிய நான் இப்படி அடிச்சா அப்படி அடிச்சா சரியா இவரு தனுஷ்க சம்பத் இவரு ஃபைட்டா கிழிச்சிரியா அடே வாழ இப்ப அதல்ல சீன் இப்ப கமெண்ட்ல அடிச்சு வேணும் ஓ கேமரா வச்சு தெரியவே அப்போ ஒன்றும் செய்யலைண்ணா ஒன்றும் செய்யலாம்டா மசூன் ராஜபக்ச இல்லை பீப்பை மட்டும் போட்டு நான் ஓடிய பீப்பி மிஜாயில ஓடிய மாதிரி சரி ஆஷிக் இதோ உங்களுக்கா இதே ஆஷிக் இல்லையாச்சோ அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போய் இருங்க பாய் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க உஸ்மான் போனவில ட்ரிப்பு வந்து ஷார்ட் ஃபில்லா போட்டு தேடி பெரட்டியா உஸ்மான் மாத்தாரு என்ன இருங்க பாய் ஷார்ட் எங்காடு விட்டுல வேனுக்குள்ள வேந்தொடச்சு வச்சோமோ குறவாத பாமே ஒரே மாதிரி பச்சையும் முடித்துக்கணும் வந்து ஆஷத் கான் மாதிரி ஆஷிக் அடே நீல ஹப் அடிச்சோடா அதல்லடா சீன் ஆனா அடே இவரே முஸ்தபான மெச் வச்சலையா முஸ்தபான மெச் வச்சலையா அடே ஆஷிக் ஸ்கூல் 5000 கொடுத்து அச்சல் இல்லைடா அதான் சொல்றேன் நான் ஆஷிக் ஒரு ஸ்டோரி அல்லவா அவட வரலாறு தெரியல பின்னணி இப்போ எங்கள் ஸ்கூலில் மெச்சு வச்ச நேரம் போர்டில் பட்டன என்னென்றால் 5000 ரூபா குடிக்கன்னு சொல்லிடு போர்டில் பட்டன 6 கம்பிலாம் பட்டு சரியா இவரு ஹனாப்பாறையில் அடிச்சு போர்டில் பட்டுட்டேன் படல கம்பியில் உண்மையை சொல்லியேன் பைசா நான் பார்த்துவோம் போர்டில் பட்டுட்டேன் அப்போ அந்த ஜல்லியை ஸ்கூலுக்கு கொடுக்காமலும் கொடுத்துட்டேன் அதுவும் பிறகு அந்த ஜல்லி நான் கரெக்டாக கொடுத்தேன் இல்லை இவரை கஷ்டப்பட்டு கொடுக்க வச்சு ஆஷிக்கிட்ட ஜெல்லி இவரை கன்வெர்ஸ் பண்ணி இப்படி அடே ரியாம்ல வேணே நாங்க ஐயோ ஆயிட்டு சொல்லியே ரியாம் வச்சுக்கூடாது நான்டா கொடுத்துருக்கேன் ரியா அப்போ நான்
அடே குடுல நான் அள்ளி தரேன் அடி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சியல்லடா சரியா தேசியில் இப்படி கிடைச்சியல்லடா எல்லாம் செஞ்சு கொடுத்தா இராது வந்து 5000 தரதான் டீமா 5000 டீமால அள்ளி தரட்டா அவன் தேசிக்கே தள்ளி போடல அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லினே இந்த 2 பெட்டு மார்த்தேன் அடுத்து 6 காயண்டி பெட் நான் வேகின பெட்டல மார்ட்டேன் அது ரிட்டர்ன் எடுத்துட்டேன் இல்ல அப்பா இல்லை இன்னும் பரவாயில்ல முடியுமா இப்போ எந்த தெரியுமா அவரை வச்சு நான் அல்லாட்டி இந்த ஏர்போர்ட் பயணத்தில் எங்களுக்கு அவர் தான் இந்த பிள்ளை கிடைச்சி காரணம் என்ன அவர் மாப்பிள்ளை கிட்ட அழியாம நகுலி இல்லை சல்மான உத்தரம் இல்லை இவரை வச்சு நான் ஒன்று போகிறேன் இவர் மாப்பிள்ளை நிறையா புதிய மாப்பிள்ளை நீங்கள் மீசை இல்லை மாப்பிள்ளை மீசை அந்த வந்து தத்துவம் இல்லையே மீசையில் ஹை வச்சு சிஸ்டமில் ஹை வச்சுப்பாங்க சரியா சிஸ்டமே செட்டிங்கில் நல்லா சிஸ்டம் சரியா இவர் இல்லையே மீசையில் ஹை வச்சு சிஸ்டத்தில் ஹை வச்சுமா தவறினாலும் ஃபுல்லாக போய் தெரியா அதே மாதிரி மீசை வைத்து இந்த வீடியோ பொண்ணுக்குள்ள பார்க்கணும் இதோட இருங்க பாய் நான் இதோட நிப்பாட்டிக்கொள்ளி நான் இங்கே அடுத்து ஜும்மா போகிறேன் அப்படி சாப்பாடு அப்புறம் ஏர்போர்ட்டா அடுத்து இன்னொரு வயசு தெரியுமா இந்த கல்யாணம் பேசி வச்சியால் கேஜி கல்யாணம் பேசி வச்சியால ஊத்தம் இல்லை அதை நான் புற பேசுவோம் இந்த கல்யாணம் பேசி வச்சேன்னு என்னென்னால் இவன் ஹோல் பேசிய கல்யாணம் உங்களுக்கு புற பேசுவோம் இல்லை எங்களோட சப்ஜெக்டை புற பேசுவோம் சரியா இந்த கல்யாணம் பேசி வச்சவங்களோட சப்ஜெக்ட் என்ன தெரியுமா பொடியம்மா எங்களுக்கு பொடியம்மாரோட வெளியில் போகலாம் சரியா வெளியில் போகணுன்னு சொன்னால் அவங்க இங்கே அங்கே கண்டுட்டேன்னு என்னடா இவங்கள்ட்ட சொல்லியே உங்களோட பொடியம்மார் நாங்கள் அங்கே கண்டு உங்களோட பொடியம்மார் நாங்கள் இங்கே கண்டு அவங்களோட அவங்க அங்கே வைத்தீஜி உங்களோட அவங்க ஆக மோசம் சரியா இவங்களோட இப்படி போவேனா இவங்களோட ஹடலு குளிச்ச போவேனா சௌமிசரோட அவர் அவங்களோட ஃப்ரெண்டா அவங்களோட இவர் அவர் ஃப்ரெண்டா ஓ 8 மணியோட விட்டு வாங்க இன்னும் முடிச்சவே இல்லை சரியா இன்னும் முடிச்சவே இல்லை அவன் ரூல்ஸ் போலியே முடிய மாட்ட வராக்கே இவர் ஃபோட்டோ அடிச்சு அனுப்பியோ இவன் இல்லாடா அவன் இங்கே இந்த பேசி வேலையில் அந்த மனுஷன் மாறின்னு இதை பாருங்க அவ்வளோ ஆனமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கணும் நீந்தவனு பூவை பாக்கியோ ஏன்னா சாப்பாடு போனால் அதை ஃபோட்டோ அடிக்கியோ அதை ஃபோட்டோ எடுத்து போடியோ நாங்கள் இன்றைக்கி இங்கே போனேன் நான் இன்றைக்கி இங்கே நான் இவங்களோட பேசிக்கணும் இது ஆபில் உங்களுக்கும் தான் ஆபில் பிள்ளையாரும் ஆபில் ஒன்றுக்குமே இல்லாத அவரும் மாறி அவர் கொஞ்சம் மெச்சுவா நீ பேசுவீங்களா இவரே கோல் அடிச்சலாம் கோல் அடிச்சா வந்து இவரே கோல் அடிச்சா கொஞ்சம் செல்லு டைப் பண்ணி இவரே கால் பண்ணால் லைன் பிஸி எந்த விஷயம் மெசேஜ் கொண்டு வாரேன் அப்புறம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெசேஜ் சொல்லிட்டு அப்புறம் இது நாங்கள் இந்த அளவு கண்டால் முந்த நாத்து நாங்கள் சாப்பாட்டுக்கு போகாது இவர் 7ஆம் மட்டில் சொல்லிட்டு நீங்களே போய் சாப்பாடு அடி நான் சொல்லி குடிக்கிய சரியா அப்படி எங்களை அனுப்பிட்டேன் அது நலவு தானா பேசி நலவு கெப்பில் எல்லி அவரை வச்சுட்டு சந்திப்போம் அது ரொனால்டோ அந்த வீடியோ பார்த்தேன் அதோட சீன் என்ன தெரியுமா இப்போ மிக்சர் பீட்ஸ் அந்த அவன்கிட்ட இப்போ எங்களை விளங்கினமா விளங்கினா ரொனால்டோ கேளு ரொனால்டோ ஹேக்கிய ஆசி உனக்கு விளங்கி நான் இந்த வீடியோ பார்த்தா நீ பார்த்தா உனக்கு விளங்கி நம்பி சொன்னேன் ரொனால்டோ ஹேக்கிய சௌமி உன்னால பீட் பண்ணிருக்கா அப்படியே இல்லடா சௌமி தவிர உன்னால பீட் பண்ணிருக்கும் ஹேக்கிய நான் பார்த்த அளவில் அந்த வீடியோவில் இந்த தினமே இல்லையே ரொனால்டோ ஹேக்கிய இந்த மிஸ்டர் பீட்ஸ்ட இந்த பீட் பண்ண ஏழுமோனே இல்லை நீ நினைச்சியா நான் உன்னை பீட் பண்ணி அல்ல இவன் சொல்லியே பண்ணலாண்டி மிஸ்டர் பீஸ் ஏலாண்டி ரொனால்டோ சௌமி பீட் பண்ணிடலாண்டியா இல்லடா மிஸ்டர் பீஸ் ரொனால்டோக்கு மிஸ்டர் பீஸா இந்த மிஸ்டர் பீட்ஸ் ராயல் பேக்கர்லேருந்து எடுக்கும் ஜும்மா நேரமேனா இல்லை ராயல் பேக்கரில் கடைசி அந்த ஓ இந்த மிஸ்டர் பீஸ்ட்டை கேட்க ரொனால்டோ கேட்க பீட் பண்ணிடலுமோ ஆனால் அவன்ட கான்ஃபிடென்ட் அவன் சொல்லலாண்டி இன்னொன்று கேட்கிய நீ எவ்வளோ காலத்தில் கஷ்டப்பட்டு எடுத்த அப்படி 13 வருஷமா 13 வருஷம் சொல்லி ஆனால் அந்த வீடியோ செஞ்சு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியும் நீ ஃபுல்லாக வீடியோ பார்த்துல அவன் வீடியோவில் கடைசி கேட்கிய சரி 2 பேரும் பேசி இப்படி போனே பேச்சு வீடியோவில் கடைசி கேட்கிய சௌமி டிவி பற்றி எப்படி நடக்கு கேட்கியால அப்புறம் ரொனால்டோ என்ன தெரியுமோ ரொனால்டோ இல்லையே ரியல் ஓஜி ரியல் GOAT என்றியே அதோட பிளாஸ்ட் அவ்வளோதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்
அந்த கண்டாயில் நீங்களும் கேட்கணுமா ஜும்மா டைமில் 12:27 ஒன்று வெள்ளாவதா பள்ளி கேட்கணும் அவங்கள்ட்ட. அங்கே அவன் வெளிக்கடை இதுக்கு முன்னுக்கு ஸ்கூல் புள்ளே ஃபோட்டோ அடிச்சு மல்லே இப்போ பார்த்தேன் என்னோட ஃபேன்ஸை பார்த்துவா. ஏய் ஏய் அஸ்ஸலாமு அலைக்கும். சாமி தவி வந்தா அவர் தான் இவர் ஈஜி. இது பாரு சரிடா இவ்வளோ எங்கேயும் பாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இல்லை இது அந்த இது போடும்ல என் ஊருக்கு போகிறது. இப்போ எடுத்து வச்சுக்கணும். கேமரா ஈன வச்சு ஒரு வீடியோ சின்னத்துக்கு இப்படி வச்சுக்கிட்டு எங்கேயும் பாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. సంతోషం సరే 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 కోల్ ఉంటా. ஃபைனலி அல்ஹம்துலில்லா நாங்கள் இப்போ வந்துட்டு நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டு கிட்டே வந்துட்டு நாங்கள் இப்போ புறப்பாடு நாங்கள் உள்ளுக்கு போக போகிறேன். எங்களுக்கு த ஃப்ளேயர் அண்டிய ட்ராவல்ஸ்லாம் நாங்கள் இதை பயணம் போகிறது. இப்போ அவங்க வந்து எங்களுக்கு என்ன ஒப்படைச்சிட்டு இப்போ அவங்க ஒப்படைச்சிட்டு போய்த்து நாங்கள் இப்போ பயணம் உள்ளுக்கு போக போகிறோம். இந்த டைமும் சரியாகி கொண்டே போகிறேன். அதனால தான் இவங்களுக்கும் விடை பெறுத்து இவங்களுக்கும் சலாத்தில் சொல்லிட்டு நாங்கள் பயணத்தை முடிச்சுக்கோ நாங்கள் அப்படி போகிறேன். நீங்கள் எபிசோட் 2வது சந்திச்சேலும் ஸ்ரீலங்கா டு இந்தியா ஃப்ளைட் விலாகில் உங்களுக்கு சந்திச்சேலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்தியாடும் மோல்டிருந்து விடைபெற்று சொல்லினான் உங்கள் ஷஹ்மி. அடுத்த வாரத்தில் வச்சு அதில் என்ன வச்சு வேணும் அவங்க வச்சுக்கடியில் ஆகிக்கலாம். இவங்களோட ஹடேட ப்ரமோஷன் ரைட் ஓகே கேமரா பிடிக்கும் ஐயா.